சஹான்ஜி ஸ்பீக்கிங். என்று பேச இருக்கும் தலைப்பு உள்ளுணர்வே உன் மகாசக்தி. ரவீந்திரநாத் தாகூர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம் இந்தியாவிற்கு தேசிய கீதம் வழங்கிய மகாகவி இவர்தான். அவருடைய கவிதைகளிலிருந்து சில வரிகளை பற்றி இன்று நான் பேச இருக்கின்றேன். Where the mind is without fear, their head is held high. Knowledge is power என்று அவர் கவிதைகளில் சுட்டி காட்டியுள்ளார். Where the mind is without fear, the head is held high. எவர் மனதில் பயம் இல்லையோ அவருடைய தலை நிமிர்ந்து செல்லும். Knowledge is power. அறிவு செய்தி தொகுப்புதான் சக்தி என்கிறார். நான் சொல்கின்றேன், உள்ளுணர்வுதான் மகாசக்தி. அறிவு செய்தி தொகுப்பு உனது ஆணவ மனம். அது சேகரிக்கப்பட்ட செய்தி, அது உயிர்ப்புள்ளதல்ல. ஆனால் உன் உயிர்ப்புள்ள உனது உள்ளுணர்வு தான் மகாசக்தியாக உனக்கு உதவுகின்றது. அந்த உள்ளுணர்வு தான் அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு அந்தந்த நிமிடத்தில் நீ செயல்படும் வல்லமையை உனக்கு வழங்குகிறது. இந்த உள்ளுணர்வு திறனை அதிகம் பெற்றவர்கள்தான் ஞானமடைந்த ஞானிகளாகவும் தலைவர்களாகவும் மிளிர்ந்திருக்கின்றார்கள். இயேசு யூத இனத்தில் பிறந்தார். தன் உள்ளார்ந்த மையத்தில் சென்று அமைதியை உணர்ந்து அவருடைய உள்ளுணர்வு வழியாக பல ஞான யுக்திகளை வாரி வழங்கினார். இயேசுவை அங்கிருந்த யூதர்கள் ஆணவ மனதின் வழியாக பார்த்ததால் அவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு உறுத்தலாகவும் மிகவும் கடினமாகவும் அந்த யூதர்களுக்கு இருந்தது. இயேசு உள்ளார்ந்த மையத்திற்கு சென்று ஆழ்ந்த அமைதியுடன், பேரன்புடன், பகிர்தல் குணத்துடன் புதிய ஞான யுக்திகளை வழங்கி கொண்டிருந்தார். அவருடைய இருப்பே அந்த யூதர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. காரணம், அந்த யூதர்கள் ஆணவ மனதின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவோ உள்ளார்ந்த அமைதிக்கு உச்சத்தில் சென்று தன் உள்ளுணர்வு வழியாக பிரபஞ்சத்தின் ஆசையோடு பல ஞான யுக்திகளை வழங்கி அந்தந்த நிமிடத்தில் வாழும் கலையை உணர்ந்து இயேசு வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவரால் கலகம் செய்ய முடிந்தது. தேவாலயத்தில் வியாபாரம் செய்யாதீர்கள் என்று சாட்டை எடுத்து விளாசி இருக்கின்றார். அந்த தைரியத்தை கொடுத்ததே அவருடைய உள்ளுணர்வு தான். அவருக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்சத்தன்மைதான். இயேசுவை சாதாரண மனிதராக நினைத்து அந்த யூதர்கள் அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இயேசுவின் இருப்பு இந்த யூதர்களின் ஆணவத்தை கிளறிவிட்டது. இயேசுவை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று இயேசுவை சுற்றி இருந்தவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஒரு நாள் ஆற்றங்கரையில் இயேசு அமைதியாக அமர்ந்து அந்த ஆற்று மணலில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் ஒரு விலைமாது பெண்ணை இழுத்து வந்து அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இயேசுவின் முன் நிறுத்துகின்றார்கள். இயேசு பழைய கட்டளைப்படி செயல்படுகின்றார், தீர்ப்பு வழங்குகின்றாரா, இல்லது அவரது உள்ளார்ந்த ஞானத்தின் வழியாக தீர்ப்பு வழங்குகின்றாரா என்ற ஒரு சிக்கலுக்குள் இயேசுவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த கிராமத்து நபர்கள் அந்த விபச்சாரியை கூட்டி வந்து இயேசுவின் முன் நிறுத்துகின்றார்கள். இயேசுவின் முன் நிறுத்திவிட்டு, இவள் பாவம் செய்துவிட்டால், விபச்சாரம் செய்துவிட்டால் இவள் மீது கல்லறி பட வேண்டும்,
ஆனால் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று அவரை சுற்றியிருந்த மக்கள் இயேசுவிற்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை, சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள். இயேசு அவர்களை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஆற்று மணலை கிளறிக்கொண்டே, யார் பாவம் செய்யவில்லையோ அவர் இந்த பெண் மீது கல்லெறியலாம் என்று கூறுகின்றார். அந்த வார்த்தையை அவர்களை நேர்கண்கொண்டு பார்த்து கூறவில்லை. அப்படி கூறியிருந்தால் அங்கிருப்பவர்களுக்கு ஆணவ மனதை அவர் கிளறிவிட்டிருப்பார். அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்குத்தான் உள்ளுணர்வாக தலை குனிந்து ஆற்று மணலில் தன் விரல்களால் கிறுக்கிக் கொண்டே, எவர் பாவம் செய்யவில்லையோ அவர் இந்த பெண் மீது கல்லெறியலாம் என்று பழைய முறைகளையும் அவர் விட்டு வைக்கவில்லை. அந்த தீர்ப்பினால் அவருடைய உள்ளார்ந்த ஞானமொழியும் பாதிக்கப்படவில்லை. அவர் தலை நிமிர்ந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தால் அங்கு இருப்பவர்கள், அவர் எதிரே இருப்பவர்களின் ஆணவம் மிகுந்திருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை உணர்ந்துதான் அவர் தலை குனிந்து, யார் பாவம் செய்யவில்லையோ அந்த நபர் இந்த பெண் மீது கல்லெறியலாம் என்று சாமர்த்தியமாக பதில் கூறுகின்றார். இதுதான் அந்த நிகழ்காலத்தில் நிகழும் செயல்திறன் மிக்க செயல். இயேசு ஞானமடைந்த ஞானி அல்லவா? அதனால் அவர் அந்த நிகழ்கால நிலையில் இருந்து உள்ளுணர்வு வழியாக பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு அந்த தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பை வழங்கி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் யாரும் இல்லை. அந்த பெண் மட்டும் நின்று கொண்டிருந்தால், அந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண் மட்டும் நின்று கொண்டிருந்தால், அங்கு அந்த பெண் மீது குற்றம் சாட்டியவர்கள் அனைவருமே பாவம் செய்திருந்தார்கள். அந்த பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் முன்பு. அதனை அவர்கள் கண் பார்த்து இயேசு சொல்லியிருந்தால் அந்த ஆணவமிக்க மனிதர்கள் எதிர்த்து பேசியிருப்பார்கள். அந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படக்கூடாது, அவர்களின் ஆணவம் தன்மையை கிளறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தலை குனிந்தபடியே தன் உள்ளுணர்வின் யோசனைப்படி, எவர் பாவம் செய்யவில்லையோ அவர் இந்த பெண் மீது கல்லெறியலாம் என்று சூட்சுமமாக பதில் கூறி அந்த பெண்ணையும் காப்பாற்றிவிட்டார். கடந்த கால கட்டளையும் காப்பாற்றிவிட்டார். தன் உள்ளார்ந்த ஞான திறனையும் அவர் காப்பாற்றி கொண்டார். உள்ளுணர்வின் சக்தி அவ்வளவு வல்லமை உடையது. தமிழ் தேசிய தலைவர், தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் உள்ளுணர்வு வழியாக செயல்படுகின்றார். அவரது செயல்பாட்டினை ஆணவன் மனதின் கண் கொண்டு பார்த்தால் அவர் ஒரு சர்வாதிகாரி போல் தோன்றுவார். ஆனால் ஒரு புதிய இயக்கத்தை திராவிடத்திற்கு எதிராக நடத்த வேண்டுமென்றால் ஆணவத்தன்மை மிக்க தொண்டர்களை செம்மையாக வழிநடத்த உள்ளுணர்வு திறன் மிகுந்த ஒரு நபரால் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும். அந்த உள்ளுணர்வு திறன் திரு சீமான் அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது. அவர் உள்ளார்ந்து பயணித்திருக்கின்றார். அந்த பயணத்தின் விளைவால் அவருடைய உள்ளுணர்வு திறன் அதிகமாக இருக்கின்றது. அந்த உள்ளுணர்வின் குரல் கேட்டு செயல்படுவதால் தான்
அவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இன்றும் வெற்றிகரமாக செயல்பட காரணம், அவர் எதற்கும் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் அவருடைய உள்ளுணர்வுப்படி வாழ்கின்றார். அவர் பிரபஞ்சத்தன்மையோடு தொடர்பு கொண்டு உள்ளுணர்வின் குரல் கேட்டு அவருடைய இயக்கத்தை நடத்தி வருகின்றார். திராவிடம் அவரை கண்டு ஏன் பயப்படுகிறது என்றால், அவருடைய விடாப்பிடியான அந்த கொள்கை பிடிப்பு, பயமில்லாத அந்த செயல்திறன், அந்தந்த நிமிடத்தில் பதிலை சட்டென வாரி வழங்குவது, இந்த திறன்கள் எல்லாம் ஒரு உள்ளுணர்வு மிகுந்த ஒரு நபரால் தான் வெளிப்படுத்த முடியும். அந்த திறன் இயல்பாகவே திரு சீமான் அவர்களுக்கு அமைந்துவிட்டது. அதனால்தான் நாம் தமிழர் கட்சியை அவரால் தனிமையாக நின்று வழிநடத்த முடிகிறது. திராவிடம் சீமானவர்களை நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்து வெல்லவே முடியாது. திராவிடத்தில் உள்ளவர்கள் ஆணவன் மனதின் வழியாக செயல்படுகின்றார்கள். அவர்கள் உள்ளார்ந்த மையத்திற்கு அவர்கள் சென்று செயல்படவில்லை. அவர்கள் ஆணவ மனதின் செயல்படுவதால் தான் திரு சீமான் அவர்களை கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல், நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்து வெல்ல முடியாமல், அவரது கடந்த கால வாழ்க்கையை சுட்டி காட்டி சேற்றினை வாரி இறைக்க பார்க்கின்றார்கள். அதனையும் அவர் உள்ளுணர்வால் எதிர்கொண்டு செயல்படுகின்றார். திராவிடம் தேய்ந்து கொண்டே வருகிறது. திராவிடத்தின் ஆளுமை படிப்படியாக குறையும். தமிழ் தேசியத்தின் ஆளுமையை படிப்படியாக உயர்ந்து ஆட்சியில் அமரும். விரைவில் அந்த நிகழ்வு தமிழகத்தில் நடந்தே தீரும். எது நடக்க முடியாது என்று திராவிடர்கள் யோசித்தார்களோ அது நடந்தும், அது நடக்கும், நடந்தே தீரும். ஒரு உள்ளுணர்வு மிக்க தலைவனால்தான் தான் தீர்க்க தரிசனமாக பார்க்கும் அந்த காட்சியை நிகழ்வாக மாற்றி விடுவான். தமிழ் தேசியம் திரு சீமான் அவர்கள் தலைமையில் விரைவில் ஆட்சியில் அமரும். ஏனென்றால் அவர் உள்ளுணர்வு வழியாக செயல்படுகின்றார். உள்ளுணர்வுக்கு அவ்வளவு சக்தி. அதனை ஒவ்வொரு மனிதனும் உள்ளார்ந்து பயணித்து தனது உள்ளுணர்வு திறனை வளர்த்து கொள்ளுங்கள். வெளி அறிவுரை என்பது உங்களுடைய ஆணவ மனம். ஆணவ மனதை இரண்டாம் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளுணர்வு தான் அந்தந்த நிமிடத்தில் நீங்கள் செயல்படுவதற்கு உதவும். மன இயல் அறிஞர் ஃப்ராய்ட் மனதை முழுதாக பயன்படுத்தினால் ஒரு கட்டத்தில் நீங்கள் செயல்படா நிலைக்கு ஆளாகி விடுவீர்கள். இறுதியில் அது மரணத்திற்கு தான் வகை செய்கின்றது என்று பறைசாற்றியுள்ளார். அதனால் உங்கள் ஆணவ மனதை இரண்டாம் நிலைப்படுத்துங்கள். அதனை தேவைப்படும் பொழுது மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுணர்வின் குரல் கேட்டு வாழுங்கள். அதுதான் இறையின் குரல், அதுதான் பிரபஞ்சத்தின் குரல். அப்படி உணர்ந்தவர்கள்தான் தலைவர்களாக மிளுகின்றார்கள். எவன் தனக்குத்தானே ஒருவன் தலைவன் ஆகின்றானோ அவன்தான் மற்றவர்களை வழிநடத்த முடியும். அப்படி வெளிப்பட்டவர்கள்தான் இயேசு, புத்தர், வள்ளலார் போன்ற ஞானமடைந்த ஞானிகளும் மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களும். ஆகையால் மனிதா, தியானி, மனதிற்கு ஓய்வு கொடு. ஆணவ மனதின் சலசலப்பு சத்தத்தை இரண்டாம் நிலைப்படுத்து. கேளா ஒளியாக கேட்டுக்கொண்டிருக்கும்
கேளா ஒளியாக பேசி கொண்டிருக்கும் அந்த உள்ளுணர்வு வழியாக அந்த இறையின் குரலை கேட்டு நீ செயல்படு. அப்பொழுது நீ உன்னதமான தலைவனாக செயல்படுவாய். நீ எந்த துறையில் இருக்கின்றாயோ அந்த துறையில் புதிய வித சிந்தனைகளை வெளிப்படுத்துவாய். ஆகையால் மனதிற்கு ஓய்வு கொடு. ஆணவம் மனதை இரண்டாம் நிலைப்படுத்து. ஆணவம் மனதின் குரலை கேட்டு வாழ்ந்தது போதும், அவதிப்பட்டது போதும், அவஸ்தைப்பட்டது போதும். ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக உன் வாழ்க்கையை நீ நிகழ்த்த வேண்டுமென்றால் உன் உள்ளுணர்வுபடி வாழ பழகிக்கொள். அதற்கு உதவி செய்வது தியானம். உள்ளுணர்வாய் சில தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு சில உதாரணத்தோடு சொல்கின்றேன். பாராளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா சென்றுள்ளார். அவரது தோற்றத்தையும் அந்த குள்ள உருவத்தையும் வேஷ்டி சட்டை அணிந்து மேலே துண்டை போட்டுக்கொண்டு எளிமையாக பாராளுமன்றத்திற்கு வந்தார். ஏளனமாக வடநாட்டு அரசியல்வாதிகள் அவரை பார்த்தார்கள். அவர் மீது வடநாட்டு அரசியல்வாதிகள் தமிழ்நாடு என்று தமிழகத்திற்கு பெயர் வைத்துக்கொண்டு தனிநாடு கேட்க விரும்புகின்றார்கள். நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா என்று அண்ணாதுரையை பார்த்து கேட்டார்கள். அறிஞர் அண்ணா எழுந்தார். இந்தியா ஒரு நாடல்ல, ஒரு துணைக்கண்டம். நாடு என்பது ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு கலாச்சாரம். அதுதான் நாடு. இந்தியா பல நாடுகளின் தொகுப்பு. அது ஒரு துணைக்கண்டம். தமிழகம், தமிழ் இனம், தமிழ் மொழி. அதனால் அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்துள்ளோம். நாங்கள் பிரிவினைவாதிகள் அல்ல என்று பதில் உரைத்தார். அதே அறிஞர் அண்ணா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்ற பொழுது அங்குள்ள அறிஞர்கள் அறிஞர் அண்ணாவின் ஆங்கில புலமையை சோதிக்க பிகாஸ் என்ற வார்த்தையை 3 முறை தொடர்ந்து பயன்படுத்துமாறு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு சட்டென அறிஞர் அண்ணா சொன்னார், anyone sentence should not begin because is a conjunction word என்று பதில் உரைத்தார் அவருடைய உள்ளுணர்வு வழியாக. இன்னொருவர் ஏபிசிடி என்ற 4 வார்த்தைகள் இல்லாமல் 100 வார்த்தை சொல்லுங்கள் என்று அண்ணாவிடம் கேட்டிருக்கின்றார்கள். அவர் சட்டென 1 2 3 சொல்லுங்கள் என்றார். 1 99 வரை ஆங்கிலத்தில் சொல்லி வந்தார்கள். 99 வந்தவுடன் ஸ்டாப் என்றார். ஏனென்றால் 1 to 99 ஏபிசிடி என்ற வார்த்தை இல்லை. ஆனால் 100 டி என்ற வார்த்தை உள்ளது. அதனால் அதை தவிர்க்க ஸ்டாப் என்று சொல்லி ஸ்டாப்பில் எஸ்டிஓபி ஏபிசிடி என்ற வார்த்தை இல்லை. சட்டென ஆழ்ந்த நிமிடத்தில் உள்ளுணர்வு வழியாக 100 வார்த்தைகளை சொல்லி முடித்தார் அறிஞர் அண்ணா. உள்ளுணர்வை வளர்த்து கொண்டால் அந்தந்த நிமிடத்தில் சட்டென பதில் கூற உன்னுடைய உள்ளுணர்வு அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பதிலை வழங்கிவிடும். புத்தர் ஒரு கிராமத்திற்கு சென்றுள்ளார். அவர் மிகவும் நல்லவராக இருந்தால் ஆணவத்தன்மை மிக்க ஒருவன் அவரை வசைபாடி உள்ளான். அந்த வசைபாடுகளுக்கு ஏற்ற வார்த்தைகள் தீர்ந்த பிறகு காரி புத்தர் மீது உமிழ்ந்துள்ளான். புத்தர் அதை துடைத்து கொண்டு இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகின்றாயா என்று அந்த நபரிடம் கேட்டார். அவருக்கு அருகில் உள்ள அவரது சீடன் அனந்தர் அவர் ஞானமடையவில்லை. ஆனால் புத்தருக்கு அருகில் தான் இருந்தார். அவர் கோபப்பட்டு விட்டார். இவரை விடுங்கள், இவருக்கு நான் என் பாணியில் பதில் சொல்கிறேன் என்று முன் வந்தார். புத்தர் அதை தடுத்து அவர் கோபத்தில் இருக்கின்றார்,
அதற்கான வார்த்தைகள் அவர் பேசும் மொழியில் இல்லை, அது மொழியின் இயலாமை. அதனால்தான் அவர் செயலாக காரி உமிழ்ந்தார். நான் அவர் செயலையும் அவர் மொழியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்னை பாதிக்காது. நான் இப்பொழுது இன்னொரு செயலுக்காக அடுத்த கிராமத்திற்கு செல்கின்றேன். நாளை வருவேன். நாளை சந்திக்கலாம். இன்னும் ஏதாவது கூற வேண்டுமென்றால் நாளை வந்து கூறுங்கள் என்று அங்கிருந்து சென்று விட்டார். வசைபாடிய மனிதன் ஆடி போய்விட்டான். ஒரு நல்ல மனிதரையா நாம் வசைபாடினோம் என்று அவருக்குள் ஒரு மனமாற்றம் நிகழ்ந்து, மறுநாள் புத்தர் ஒரு ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது கரையேறிய புத்தரின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். அவர் சொன்னார், நேற்று என்னோடு பேசிய நபர் வேறு, என்னை வசைபாடிய நபர் வேறு, இன்று என் காலில் விழுந்த நபர் வேறு. உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நேற்று எப்பொழுதோ சென்று விட்டது. நேற்று இந்த நதியில் நான் குளித்தேன். அந்த நீர் எப்பொழுதோ ஓடி மறைந்து விட்டது. இன்று வரும் தண்ணீர் புதிய நீர். ஒரு ஆற்று நீரில் ஒரு முறை கால் வைத்தால் மறுமுறை வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த நீர் ஓடி மறைந்து விடுகிறது. நீ நேற்றைய மனிதன் அல்ல, புதிய மனிதன். நீ தவறே செய்யாத மனிதன். உன்னை எப்படி நான் மன்னிப்பது என்று பதில்வரை கூறினார். இந்த உள்ளுணர்வின் வழியாக வாழும் ஞானமடைந்த ஞானிகள், அவருடைய பதில்கள் இப்படித்தான் நிகழ்காலத்தில் இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள். ஆதலால் மனிதா, நிகழ்காலத்தில் வாழ பயிற்சி செய். அதற்கு துணை புரிவது தியானம்.